அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 6.4ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃப்ரம் த டாப் ஆஃப் எ ட்ரீ ஆஃப் ஹைட் 13 மீட்டர் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் த டாப் அண்ட் பாட்டம் ஆஃப் another tree are 45 degree and 30 degree respectively. Find the height of the second tree. root 3 1.732 கொடுத்துருக்காங்க. ஒரு ட்ரீ இருக்கு. ட்ரீயோட ஹைட் வந்து 13 மீட்டர். இதான் ட்ரீ 1. ஃபர்ஸ்ட் ட்ரீ 1. இந்த ட்ரீ ஒன்னுடைய ஹைட் வந்து 13 மீட்டர். அதுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இதுல இருந்து செகண்ட் ஒரு ட்ரீ இருக்கு. செகண்ட் ட்ரீயோடைய டாப் அண்ட் பாட்டத்தை பார்க்குற ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது இதனுடைய டாப், ட்ரீ ஒன்னுடைய டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோடைய டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், தி எலிவேஷன் அண்ட் டிப்ரெஷன் ஆஃப் டாப் அண்ட் பாட்டம். இது டாப், செகண்ட் ட்ரீயோட டாப், இது செகண்ட் ட்ரீயோட பாட்டம். இந்த ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீ டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. அப்ப என்ன செய்யணும், நார்மல் வியூ போட்டு இது 45. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப் நின்றுகிட்டு செகண்ட் ட்ரீங்கிட்ட ஒன்று பெருசா இருக்கு, அதனுடைய டாப்பை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் தானே, கண்ணை மேல தூக்கி தான் பார்க்கணும், எலிவேஷன் 45 டிகிரி. அதே டாப்ல ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்துகிட்டு செகண்ட் ட்ரீயோட ட்ரீ 2 செகண்ட் ட்ரீயோட பாட்டத்தை பார்க்கறதுக்கு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்கன்னா 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டிப்ரெஷன் 30னாலும் டாப்ல இருந்து பாட்டத்தை பார்த்தாலும் பாட்டத்துல இருந்து டாப்பை பார்த்தாலும் ஒரே ஆங்கிள் தான், ரெண்டுமே பேரலல். இது டிரான்ஸ்வர்சல், ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்ப இது 30 தான். சரிங்களா? இப்ப இது ஃபர்ஸ்ட் ட்ரீ, இது செகண்ட் ட்ரீ. ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோட டாப் எலிவேஷன் இஸ் 45. ஃபர்ஸ்ட் ட்ரீயோட டாப்ல இருந்து செகண்ட் ட்ரீயோட பாட்டத்தை பார்க்குற டிப்ரெஷன் இஸ் 30. அப்ப இது வந்து டிப்ரெஷன் 30னாலும் இங்க இருந்து எலிவேஷன் வந்து என்னதான் 30 தான். இப்போ என்ன கேள்வினா, இது 40, இது 30, அதுக்கப்புறம் இது 45 கொடுத்துட்டாங்க. இந்த செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்ன? ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்ப ஃபர்ஸ்ட் ட்ரீ ஹைட் தெரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கு பேரலா போடும்போது இது என்னதான் 13 தான், இதுவும் 13 தான். அப்ப இந்த ரிமைனிங் ஹைட் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். இது வரைக்கும் 13 தெரிஞ்சு போச்சு. அப்ப இதை வந்து ஒய்ன்னு வச்சுக்கலாமா? இது ஒய்ன்னு வச்சுக்கோங்க, அதை மட்டும் கால்குலேட் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இதுவும் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இப்ப எத்தனை ட்ரையாங்கிள் இருக்கு? இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு, அடுத்து இந்த பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கோங்க, இது சி. முதல்ல இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் மட்டும் எடுங்க. முதல்ல இன் ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா என்னது 45, ஆப்போசிட் தீட்டா சீக்குவல் இந்த ஏபிசிங்கிற ட்ரையாங்கிள் தீட்டா 45, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட் இந்த எக்ஸ்ன்னு வச்சிருக்கு. அப்ப எக்ஸ். அப்ப tan தீட்டா சீக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்ப tan ஆஃப் தீட்டாக்கு பொதுவாக 45 சீக்குவல் டு ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட் எக்ஸ். இப்போ tan 45 என்னது 1 சீக்குவல் டு ஒய் பை எக்ஸ். கிராஸ் பண்ணா எக்ஸ் சீக்குவல் டு ஒய்ன்னு கிடைக்கும். எக்ஸ் சீக்குவல் டு ஒய் இல்லை ஒய் சீக்குவல் டு எக்ஸ், ஏதோ ஒன்று. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது ட்ரையாங்கிள் ஒன்று இருக்கு இல்லையா, ஏபிசி வச்சுட்டோம், இதை வேணா டின்னு வச்சுக்கோங்க. டி, இது இ. ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல ஏடிஇன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் ஏடிஇ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டா தீட்டா எவ்வளவு? தீட்டா சீக்குவல் டு 30, ஆப்போசிட் இது 30, அதுக்கு ஆப்போசிட் 13, அட்ஜசன்ட் எக்ஸ், அட்ஜசன்ட் எக்ஸ். அப்ப இதுலயும் அதே மாதிரி tan தீட்டா சீக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட், அதாவது tan 30 டிகிரி ஆப்போசிட் 13, அட்ஜசன்ட் எக்ஸ். tan 13 அளவு 1/√3 சீக்குவல் டு 13 பை எக்ஸ். இதை கிராஸ் பண்ண என்ன வரும்? எக்ஸ் சீக்குவல் டு 13√3 வரும். எக்ஸ் சீக்குவல் டு 13√3 வரும். சரிங்களா? இந்த எக்ஸ் சீக்குவல் டு 13√3. அடுத்து இப்ப நமக்கு தேவையானது செகண்ட் ட்ரீயோட ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ. அப்ப எக்ஸ் சீக்குவல் டு 13√3 தெரிஞ்சு போச்சு. ஒய் அதே தான், எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம்ல. அப்ப எக்ஸ்னால ஒன்று தான், ஒய்யும் அதே தான். எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்னால எக்ஸ் 13√3னா ஒய்யும் 13√3 தான். Therefore, the height of the
செகண்ட் ட்ரீ இஸ் ஈக்குவல் டு செகண்ட் ட்ரீயோட ஹைட் என்ன எழுதலாம் 13 + y 13 + y இதுதானே என்னன்னு ஃபர்ஸ்ட் ட்ரீ 13னா இது 13 வந்துருச்சு அப்போ இந்த ரிமைனிங் ஒய்னு வச்சிருக்கேன் அப்போ செகண்ட் ட்ரீனா 13 + y இஸ் ஈக்குவல் டு 13 13னா ஒய்க்கு என்னது ஒய்க்கு எக்ஸ் போடலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் தானே அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது 13√3 சரிங்களா ஒய்க்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே கூட எழுதிக்கலாம் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு √2 ஒய்னா ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு தெரியும் அப்போ எக்ஸுக்கு பொதுவாக 13√3 ஒய் ஈக்குவல் டு 13√3 கூட எழுதி வச்சுருங்க அப்போ 13 + y தான் இப்போ 13 + yனா 13 போட்டாச்சு ஒய்க்கு பொதுவாக 13√3 காமன் என்ன எடுப்பீங்க 13 எடுத்தால் இங்கே 1 இருக்கும் ப்ளஸ் √3 இருக்கும் அப்போ 13 × 1 + 1.732 சரிங்களா 13 காமன் எடுத்தால் இங்கே 1 இருக்கும் இங்கே √3 இருக்கும் அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே 1 போட்டு √3க்கு 1.7 இது ரெண்டையும் கூட்டினா எவ்வளவு 13 × 2.732 இந்த ரெண்டும் பேருக்குன்னா ஆன்சர் ரெண்டு பேருக்குன்னா என்ன வரும்னா 35.516 மீட்டர் இதுதான் ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ரீ ஓகேவா ஓகே ஸ்டூடெண்ட் செகண்ட் ப்ராப்ளம் a man is standing on the deck of a ship which is 40 meter above from the water level. He observed the angle of elevation of the top of a hill 60 and the angle of depression of the base of the hill is as 30 degree. What is the distance between the hill and the ship and the height of the hill? இதில் ரெண்டு கொஸ்டின் வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் ஹில்லு அடுத்து வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஹில் ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ஷிப்போடைய டெக்குன்னா அதோட மேல் தளம்னு வச்சுங்களேன் இது ஷிப்போட மேல் தளம் மேலே நிற்கிறார் ஒருத்தர் மேலே நின்றுக்கிட்டு இந்த பக்கம் ஒரு ஹில் இருக்குது மலை இருக்குது இதில் நின்றுக்கிட்டு இந்த டாப் ஆஃப் த ஹில்லை பார்க்குறாரு a man is standing on the deck of the ship which is 40 meter above the water level இந்த ஷிப்பு வந்து எந்த ஹைட்டில் நிற்கிறான்னா 40 meter above the water level 40 meter he observed the angle of elevation of the top of hill the hillோட டாப் angle of elevation of the top of hill இங்கிறது பார்க்குறாரு angle of elevation is எவ்வளவு 60 degree angle of elevation is 60 degree அப்போ இதில் நார்மல் வியூ போடணும் நார்மல் வியூ போட்டுட்டா நார்மல் இருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க 60 டிகிரி இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் அ ஹில் 60 டிகிரி இந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி இந்த பேஸ் ஆஃப் த ஹில் இதுதான் ஹில்லோட பேஸ் இந்த பேஸை பார்க்குறதுக்கு டிப்ரெஷனை மேலேருந்து கண்ணை இறக்கி பார்க்கணும் அப்போ டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் கண்ணை இறக்கி பார்க்குறது 30 டிகிரி சரிங்களா இது ஹில்லோட டாப்பு இது ஹில்லோட பாட்டம் ஹில்லோட டாப்பை பார்க்குறது இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் மேலே ஏற்றி பார்க்கணும் கண்ணை ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 60 டிகிரி அதே ஹில்லோட பாட்டத்தை பார்க்குறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 60 டிகிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹில் அண்ட் ஷிப்பு அடுத்து வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த ஹில் சரிங்களா அப்போ இதில் இது 40 டிகிரினா இந்த பேரலல் லைன் தானே இதுக்கு பேரலல் லைன் தான் அப்போ இதுக்கு பேரலல்னா இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஹைட் எவ்வளோ இருக்கும்னா 40 இந்த ஹைட்டு 40னால இதுக்கு வரைக்கும் உள்ளது 40 தான் இருக்குது ரெண்டு பேரலல் அப்போ பேரலல் லைனில் இது டிரான்ஸ்வர்சல்னால் டிப்ரெஷன் 30னா எலிவேஷனும் 30 தான் எலிவேஷனும் 30 அடுத்து இந்த ட்ரையாங்கிள் வேணால் ஃபார்ம் பண்ணுது இது ஏ இது பி இது சின்னு வச்சுங்க ஏபிசி 3 ட்ரையாங்கிள் 3 பாயிண்ட்டு ட்ரையாங்கிளுடைய பாயிண்ட்டு அப்போ டிப்ரெஷன் 30 எலிவேஷன் 30 அப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடு 40 டிகிரி இதுக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து தெரியாதனால எக்ஸ்ன்னு வச்சுங்க அதே மாதிரி இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா ஏபிசி முடிஞ்சு டி இது ஏ இங்கே ஈன்னு வச்சுங்க அப்போ இதில் இது எக்ஸுனால இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இது என்ன தான் இருக்கும் எக்ஸாக தான் இருக்கும் இதுக்கு எக்ஸ்னா இது எக்ஸ் தான் அதே மாதிரி இந்த ஹைட் இருக்குல்ல ரிமைனிங் ஹைட் அது தெரியாதனால என்ன வச்சுக்கலாம் ஒய்ன்னு வச்சுங்க அப்போ ஹைட் ஆஃப் த ஹில்லுன்னு பார்க்கணும்னா 40ஓட ஒய்யை சேர்க்கணும் ஒய் ப்ளஸ் 40 தான் ஹைட் ஆஃப் த ஹில் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப் அண்ட் ஹில்லுன்னா எக்ஸ் மட்டும் கால்குலேட் அப்போ எக்ஸ் கால்குலேட் பண்ணிட்டா ஒரு கொஸ்டின் முடிஞ்சு வச்சு அடுத்து 40ஓட ஒய்யும் சேர்த்து ஆட் பண்ணி போட்டோம்னா ஹில்லோட ஹைட் முடிஞ்சு வச்சு ஓகேவா அப்போ ஹில்லு இதிலிருந்து எலிவேஷன் 60 டிப்ரெஷன் 30 இந்த ஆங்கிளை போட்டு இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி கிடைக்கும் அடுத்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் எலிவேஷன் 16 சொன்னதுனால சிடிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும் இப்போ
இப்போ ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா என்னது 30, ஆப்போசிட்டு 40, 30 ஆப்போசிட் 40, adjacent x, adjacent என்னது x. அப்போ என்னது ஃபார்முலா tan theta is equal to opposite by adjacent. அப்போ tan of theta என்னது 30 degree, ஆப்போசிட் வந்து 40, adjacent வந்து x. அப்போ tan 30 என்னது 1 by root 3 is equal to 40 by x. 40 by x ன்னு வரும். அப்போ கிராஸ் பண்ணால் என்ன வரும்? கிராஸ் பண்ணால் x is equal to 40 root 3. x is equal to 40 root 3. புரியுதா? அப்போ x தான் கால்குலேட் பண்ணியாச்சு. x is equal to 40 root 3 என்னன்னா x is equal to 40 into 1.732. இதை மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 69.28 மீட்டர். இப்போ எக்ஸ் கிடச்சி போச்சு. இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹில் அண்டு ஷிப் இஸ் ஈக்குவல் டு 68.28. சரிங்களா? அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இந்த இது மட்டும் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இந்த ஹைட் ஆஃப் த ஹில் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த ட்ரையாங்கிள் டிஇசி இல்லை டிசிஇ ஏதோ ஒன்று. இதில் தீட்டா சீக்கிரம் எவ்வளவு? 60. ஆப்போசிட் என்னது? ஒய். 60 ஒய். அட்ஜசன்ட் என்னது? எக்ஸு. சரிங்களா? அப்போ tan theta is equal to opposite by adjacent. கமா tan of theta எவ்வளவு? 60. ஆப்போசிட் என்னது? y by x. tan 60 எவ்வளவு? root 3 is equal to y by x. சரிங்களா? அப்போ இதை கிராஸ் பண்ண என்ன வரும்? root 3 x is equal to y. அதாவது y is equal to root 3 x. இப்படி கிடைக்குதா? இப்போ ஒய்க்கு பதிலாக நமக்கு என்ன தெரியும்? y is equal to x is equal to என்ன தெரியும்? 40 root 3 தெரியும். இப்போ y is equal to root 3 into xக்கு பதிலாக என்ன போட்டுடலாம்? 40 root 3 போடணும். இல்லை சிம்பிளை பண்ணாமே போட்டுடலாம். சரிங்களா? 40 root 3 போடுங்க. 40 root 3 தான் இது. சரிங்களா? 40 root 3 முதல்ல போடுவோம். எனக்கு root 3 என்ன 3 ஆயிரும். அப்போ y என்ன கிடைக்குதும்? 40 into 3. root 3 ஆயிரும். அப்போ என்ன ஆகும்? 120. therefore y is equal to என்ன கிடைக்குது? 120 அப்படின்னு கிடைக்கும். அப்போ x is equal to இது கிடைச்சிருக்கு, y is equal to இது கிடைக்கு. அப்போ நம்ம என்ன எழுதலாம்னா, the height of the hill is equal to height of the hill னா 40 plus y. 40 plus y. 40 plus y என்ன தெரியும்? இந்த கண்டுபிடிச்சு வச்சுருக்கோம்ல 120. சரிங்களா? அப்போ 160 மீட்டர் ஹைட் ஆஃப் ஹில் முடிஞ்சு போச்சு. இன்னொரு கொஸ்டின் என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹில் அண்ட் ஷிப். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஹில் அண்ட் த ஷிப். அது என்னது? எக்ஸ் தானே. டிஸ்டன்ஸ் எக்ஸ் சீக்வல் டு எக்ஸ். எக்ஸ் என்ன தெரியும் உங்களுக்கு? இந்த இருக்கு இல்லையா? கால்குலேட் பண்ணி ஏற்கனவே பண்ணி வச்சுட்டோம். 69.28 மீட்டர். ரெண்டு கொஸ்டின். ஹைட் ஆஃப் த ஹில்லு, அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஷிப் அண்ட் ஹில்லு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ். Third problem. If the angle of elevation of a cloud from a point h meters above the lake is theta 1 and the angle of depression of its reflection in the lake is theta 2, prove that the height of the cloud is located from the ground is h into tan theta 1 plus tan theta 2 divided by tan theta 2 minus tan theta 1 proof பண்ணணும். meters above the இருக்குல்ல, இதான் ஒரு பாயிண்ட். h meters above the ground. இங்கே கிரவுண்டில் இருந்து h meters ஹைட்டில் இங்கே cloud இருக்குது. the angle of elevation of the cloud என்ன கொடுத்துருக்காங்கன்னா theta 1. அப்போ இது நார்மல் வியூ theta 1. நார்மல் வியூ போட்டுக்கணும். அதுலேருந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் theta 1 தான் கொடுத்துருக்காங்க. கிளவுடோட எலிவேஷன். கிளவுடுக்கு ஹெச்ங்கிற உயரத்துலேருந்து எலிவேஷன் இஸ் theta 1. அதே நேரத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the angle of depression of its reflection in the lake is 32. cloud இங்கே இருக்குன்னா இதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இங்கே இருக்காது, கிரவுண்டில் இருக்காது. கிரவுண்டுக்கு கீழே இது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதே தூரத்தில் தான் கீழே இருக்கும். நம்ம கண்ணாடியில் நின்று பார்த்தா தெரியும். கண்ணாடியில் நம்ம தள்ளி நின்னோம்னா நம்மளுடைய உருவம் கண்ணாடியில் இருக்காது. கண்ணாடிக்கு அங்கிட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸில் அங்கிட்டு இருக்கும்.
அப்போ இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் போது இந்த இடத்துல இருக்கும், சரிங்களா? இங்கே இருக்கும். அப்போ இந்த க்ளவுடு இங்கே இருக்கும், இங்கே க்ளவுடு கிரவுண்டில் இருக்காது. அப்போ இந்த க்ளவுடோட ரிஃப்ளெக்ஷன் டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் என்ன கொடுத்துருக்காங்க, தீட்டா 2. டிப்ரெஷன் அங்கே எவ்வளோ ஹைட் இருக்கோ அதே ஹைட்டில் இங்கே இருக்கும். அப்போ இந்த க்ளவுடோட ஹைட் என்ன தெரியாது, அதுதான் கால்குலேட் பண்ணணும், சரிங்களா? இது ஹெச்னா இது என்னது ஹெச். இந்த டிஸ்டன்ஸ் தெரியாது, ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தெரியாதனால என்ன வச்சுக்கலாம், ஒய்ன்னு வச்சு. அப்போ இங்கே எவ்வளோ தூரம் இருக்கோ அதே தூரம் தான் இங்கே இருக்கும். அப்போ இது எவ்வளவு, அதே ஹெச் ப்ளஸ் ஒய். இங்கே எவ்வளோ தூரம் இருக்குமோ அதே டிஸ்டன்ஸில் தான் இந்த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் எ க்ளவுட் இருக்கும். இதனுடைய டிப்ரெஷன் ஆங்கிள் இஸ் 30 தீட்டா 2ன்னு கொடுத்துருக்கு. தீட்டா 2 இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் ஆங்கிள், சரிங்களா? சரி, அப்போ இதில் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்னா ஹைட் ஆஃப் த க்ளவுட் அபவ் த கிரவுண்ட். கிரவுண்டிலேருந்து இந்த கிரவுண்டில் இருந்து க்ளவுட் எவ்வளோ உயரத்தில் இருக்குன்னு மட்டும்தான் கால்குலேட் பண்ணணும். அப்போ இதில் என்ன ட்ரையாங்கிள், 2 ட்ரையாங்கிள் வச்சுக்கோங்க, ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இது ஏபிசிங்கிற ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த க்ளவுடு ஃப்ரம் ஹைட் வந்து ஹெச்சு, தீட்டா 1 கொடுத்துருக்கேன், ஆப்போசிட் ஒய்ன்னு வச்சுங்க. இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸ் தெரியாது, இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் தெரியாதனால நம்ம என்ன எப்போயுமே எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ண வேண்டியது ஹெச் ப்ளஸ் ஒய் தான். கிரவுண்டில் இருந்து க்ளவுட் எவ்வளோ உயரத்தில் இருக்குது, ஹெச் ப்ளஸ் ஒய் தான் கால்குலேட் பண்ணணும். ரிஃப்ளெக்ஷன் சொன்னதுனால இந்த க்ளவுட் எங்கே இருக்கோ அதே தூரத்தில் கீழே இருக்கும். அப்போ இது ஹெச் ப்ளஸ் ஒய்னா இங்கேயும் ஹெச் ப்ளஸ் ஒய், சரிங்களா? இப்போ ஏபிசிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் போட்டிருக்கேன். இதில் தீட்டா சீக்வல் என்ன வச்சுக்கலாம், தீட்டா 1. ஆப்போசிட் என்ன வச்சுக்கலாம், ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட்டு எக்ஸ். அப்போ tan தீட்டா சீக்வல் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் தீட்டாக்கு போது என்ன போடணும், தீட்டா 1 சீக்வல் டு ஆப்போசிட்டு ஒய் அட்ஜசன்ட் எக்ஸ், சரிங்களா? அப்போ இது எப்படி 1 வச்சுக்கோங்க, இது 1. அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இன்னொரு ட்ரையாங்கிள் என்னது ஏபிசி, இது டின்னு வச்சுங்க, ஏபிசிடி. ட்ரையாங்கிள் ஏபிடி. அப்போ தீட்டா சீக்வல் டு தீட்டா 2. இங்கே தீட்டா என்ன, தீட்டா 2. ஆப்போசிட்னா இதான் ஆப்போசிட். இது ஃபுல்லாக சேர்க்கணும். இப்போ இங்கே ஹெச் ப்ளஸ் ஹெச் 2h ப்ளஸ் ஒய் இது ஃபுல்லாக சேர்த்து பாருங்கள். இந்த ட்ரையாங்கிளில் ஏபிடிங்கிற ட்ரையாங்கிளில் ஹெச் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் ஹெச், ரெண்டையும் ஹெச் ஹெச்னா 2h ப்ளஸ் ஒய். இப்போ இது ஆப்போசிட் 2h ப்ளஸ் ஒய். அட்ஜசன்ட்டு அதே தான், அட்ஜசன்ட்டு எக்ஸ். அப்போ tan தீட்டா சீக்வல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன். அப்போ tan தீட்டாக்கு பதிலாக தீட்டா 2 ஆப்போசிட் 2h ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். இதை 2ன்னு வச்சுங்க, சரிங்களா? இப்போ ஒய் நமக்கு தேவையே கிடையாது, ஏன்னா இங்கே வந்து ஒய் தான், எக்ஸ் தேவையே இல்லை, ஒய் மட்டும்தான் வேணும், ஒய்யும் ஹெச்சும் தான் தேவை. அப்போ இது என்ன பண்ணணும்னா ரெண்டையும் டிவைட் பண்ணிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் டிவைடட் பை செகண்ட் ஈக்குவேஷன். அப்படி லெஃப்ட் சைடு அப்படி டிவைட் பண்ணிடணும், ரைட் சைடு அப்படி டிவைட் பண்ணி இது எக்ஸ் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ tan தீட்டா 1 பை tan தீட்டா 2, அதாவது டிவைட் பண்ணுறேன், 1ஐயும் பை 2ஐயும் டிவைட் பண்ண 1/2. அப்போ தீட்டா 1 பை tan தீட்டா 2 சீக்வல் டு ஒய் பை எக்ஸ் பை 2h ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். இந்த எக்ஸும் ரெசிப்ரோக்கல் போடும்போது கேன்சல் ஆகிடும். அப்போ tan தீட்டா 1 பை tan தீட்டா 2 சீக்வல் டு ஒய் பை 2h ப்ளஸ் ஒயின்னு கிடைக்குமா, ஒய் பை 2h ப்ளஸ் ஒயின். அப்போ கிராஸ் பண்ணிட்டா 2h ப்ளஸ் ஒய் இன்ட்டு tan தீட்டா 1 சீக்வல் டு ஒய் இன்ட்டு tan தீட்டா 2. அப்போ உள்ளே பெருக்குனா என்ன வரும், 2h tan theta 1 plus y into tan theta 1 is equal to y into tan theta 2. y into tan theta 2. இது அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 2h tan theta 1 is equal to இது அங்கே கொண்டு போனால் y tan theta 2 minus y tan theta 1. அப்போ y காமன் எடுத்து y மட்டும் காமன் எடுத்தால் என்ன வரும், tan theta 2 minus tan theta 1. இங்கே 2h tan theta 1. இதை அப்படி கீழே இறக்கி விட்டால் y equal என்ன கிடைக்கும், 2h tan theta 1 by tan theta 2 minus tan theta 1 கிடைக்கும். இது y. நமக்கு தேவையானது y plus h.
சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த cloud is equal to என்னது ஒய் ப்ளஸ் ஹெச், இல்லை ஹெச் ப்ளஸ் ஒய். ஹெச்சோட ஒய்யை சேர்த்தா போதும். அப்போ ஹெச் என்ன தெரியும், ஹெச் அப்படியே வச்சுக்கோங்க. ஒய் தான் என்ன தெரியும், சரிங்களா? இப்போ ஒய்க்கு பொதுவாக என்ன பண்ணியிருக்கேன், இந்த இதை அப்படி தூக்கி சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஹைட் ஆஃப் த கிளவுடு இந்த லேக்கிலேருந்து எவ்வளோ ஹைட்டில் இருக்குன்னா ஹெச் ப்ளஸ் ஒய்ன்னு நம்ம படத்தில் பார்த்தோம். அப்போ ஹெச் அப்படி போட்டுக்கிட்டே ஒய் அப்படி என்ன செஞ்சுட்டேன், கொடுத்து கண்டுபிடிச்சதுக்கு அப்படி சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. இப்போ எல்சி எடுங்க, tan θ2 மைனஸ் tan θ1. இதை கிராஸ் பண்ணால் ஹெச் இன்ட்டு tan θ2 மைனஸ் tan θ1 ப்ளஸ் 2h tan θ1. உள்ள பெருக்குனா h இன்ட்டு tan θ2 மைனஸ் h இன்ட்டு tan θ1 ப்ளஸ் 2h tan θ1 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. இந்த பிறகு ரெண்டு ஒன்று தானே, 2h tan θ1லேருந்து 1h tan θ1 போச்சுன்னா 1h மட்டும் இருக்கும். h இன்ட்டு tan θ2 மைனஸ் 2hல 1h போச்சுன்னா 1h ப்ளஸ் h tan θ1 டிவைடட் பை tan θ2 மைனஸ் tan θ1. இதில் h காமன் எடுத்தால் h இன்ட்டு tan θ2 ப்ளஸ் tan θ1 பை tan θ2 மைனஸ் tan θ1. இதானது ஹைட் ஆஃப் த கிளவுட். ஓகே, இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஹென்ஸ் ப்ரூவ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், fourth problem, the angle of elevation of the top of a cell phone tower from a foot of a high apartment is 60 degree. The angle of depression of the foot of a tower from the top of the apartment is 30 degree. If the height of the apartment is 50, height of the apartment is 50 is given. Next, height of the tower is 50 meter. Find the height of the cell phone tower. Find the height of the cell phone tower. According to the radiation control norms, the minimum height of the cell phone tower should be 120 meter. State the height of the above mentioned cell phone tower meets the radiation norms. இந்த நார்ம்ஸை ஓகே பண்ணுதாங்கிறத கேட்கணும். அப்போ கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து சரிங்களா அந்த டவரோட செல்ஃபோன் டவர் இருக்குது, செல்ஃபோன் டவரோட ஃபுட்டை பார்க்குறது. அதாவது ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60 டிகிரி. அதான் அப்பார்ட்மெண்ட்டுடைய ஃபுட்டிலிருந்து த டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர் இஸ் எலிவேஷன் இஸ் கிவன். த எலிவேஷன் ஆஃப் த டாப் ஆஃப் த டவர் ஃப்ரம் த அப்பார்ட்மெண்ட், ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் இஸ் 60. இது ஃபுட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட், இது டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். இது ஃபுட் ஆஃப் த செல்ஃபோன் டவர், இது டாப் ஆஃப் த செல்ஃபோன் டவர். The angle of elevation of the top of the cell phone tower from the foot of the apartment. Foot of the apartment இருந்து top of the cell phone tower angle of elevation is 60. The next இது 16 கொடுத்தாச்சு. அடுத்து and the angle of depression of the foot of the tower. Angle of depression foot of the tower. இதான் foot of the tower from the top of the apartment. From the top of the apartment இங்கே நின்று இங்கே ஃபுட் ஆஃப் த டவர் பக்கம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலேருந்து கீழே பார்த்தா டிப்ரெஷன் தான் சொல்லணும். அப்போ இங்கேருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் அப்போ நார்மல் வியூலேருந்து எவ்வளவு 30 டிகிரி. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30 டிகிரி ஃப்ரம் த டாப் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட். த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் த செல்ஃபோன் டவர் ஃபுட் ஆஃப் த செல்ஃபோன் டவர் இஸ் 30 டிகிரி. சரிங்களா? அப்போ ஹைட் ஆஃப் த டவர் அப்பார்ட்மெண்ட் இஸ் 50 இஸ் கிவன். வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த டவர்? டவரோட ஹைட் என்ன? அது ஒரு நார்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் 120 இருக்கணும், டவர் வந்து மினிமம் இருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரேடியேஷன் ப்ராப்ளம் வரும். சரியா? ரொம்ப ஹைட்டில் இருந்தால் பிரச்சனையே கிடையாது. 120 மினிமம் 120 இருக்கணும். 130 140 150 நார்ம்ஸ் ஓகே பண்ணுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஏன்னா டவர் எப்பயுமே ஹைட்டில் இருந்தால் தான் பிரச்சனை கிடையாது. அதனால் 120 மினிமம் இருக்கணும். அந்த நார்ம்ஸை ஓகே பண்ணுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் 60 டிகிரி எலிவேஷனில் டாப் ஆஃப் த டவரை பார்க்குறேன். அப்போ அதை நான் என்ன வச்சுக்கிறேன்னா ஏ, இது பி, ஒரு ட்ரையாங்கிள் மட்டும் முதல்ல பாருங்கள். இது சி, இது ஏ பி சி. இப்போ ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 50ன்னா இதுக்கு பேரலாக போட்டால் இதுவும் 50 தான். இது வரைக்கும் 50, இங்கேருந்து இது வரைக்கும் 50. அப்போ இந்த ரிமைனிங் தெரியாதனால அதை
ஒய்ன்னு வச்சு. அப்போ டவரோட ஹைட்டுன்னு பார்க்கணும்னா 50 + ஒய்ன்னு சொல்லணும். டவரோட ஹைட் ஃபுல்லாக இல்லை, 50 + ஒய். சரிங்களா? அப்போ முதல்ல இது 15, இது 15 எழுதியாச்சு. இந்த ரிமைனிங் ஹைட் ஒய்ன்னு எழுதியாச்சு. இப்போ நமக்கு இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியை மட்டும் எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் கொஸ்டின் வந்து 50 + ஒய் மட்டும் கால்குலேட் பண்ணோம், அவ்வளோதான். ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசியில் தீட்டா என்ன? இந்த பெரிய ட்ரையாங்கிளில் தீட்டா வந்து 60. ஆப்போசிட்டு தீட்டா 60. ஆப்போசிட்னா இது ரெண்டு சேர்த்து ஃபுல்லாக ஆப்போசிட்டு ஒய் + 50. அட்ஜசன்ட் தெரியாதுல்ல, இதுதான் அட்ஜசன்ட். இது பெரிய ட்ரையாங்கிளில் இது ஆப்போசிட்னா இது அட்ஜசன்ட். எக்ஸ்ன்னு வச்சுங்க, இதையும் எக்ஸ் பேரலல்னா அது எக்ஸ் தான். அப்போ tan தீட்டா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் தீட்டா என்னது? தீட்டா 60. ஆப்போசிட்டு ஒய் + 50 பை எக்ஸ். tan 30 tan 60 எவ்வளவு? √3 பை எக்ஸா? ஒய் + 50. அப்போ என்னதும் ஒய் + 50 = √3x அப்படின்னு ஒன்று வந்திருக்கு. √3x. இந்த ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிளை வச்சு இப்படி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அடுத்து இன் ட்ரையாங்கிள், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோ. ஏபிசி முடிஞ்சு இங்கே இருக்குது. இதில் ஏபிசி முடிஞ்சால் இதை டின்னு வச்சுங்க, இதை இன்னு வச்சுக்க. டிஇபி, அதாவது ட்ரையாங்கிள் பிடிஇ. இந்த ட்ரையாங்கிள் பாருங்க, பிடிஇ. தீட்டா எவ்வளவு? தீட்டா = 30. ஆப்போசிட் எவ்வளவு? தீட்டா 30. ஆப்போசிட்டு தானே? ஆப்போசிட்டு 50. அட்ஜசண்ட்டு இந்த இடத்துல இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பாருங்கள். தீட்டா 30, ஆப்போசிட்டு இது அட்ஜசண்ட் எக்ஸ். அப்போ என்ன வரும்? tan தீட்டா = ஆப்போசிட் பை அட்ஜசண்ட். இப்போ tan ஆஃப் தீட்டாக்கு பொதுவாக 30, ஆப்போசிட் 50, அட்ஜசண்ட் எக்ஸ். அப்போ 1/√3 = 50 பை எக்ஸ். அப்போ கிராஸ் பண்ணால் எக்ஸ் = இது இங்கே கிராஸ் பண்ணி இது இங்கே கிராஸ் பண்ணும். 50√3 எக்ஸு கிடச்சிருக்கு, ஒய் + எக்ஸும் கிடச்சிருக்கு. என்ன கேள்வி? த ஹைட் ஆஃப் த டவர். The height of the என்ன வரும்? ஹைட் ஆஃப் த டவர் என்ன வரும்? 50 + ஒய். அதாவது ஹைட் ஆஃப் த டவர் 50 + ஒய். 50 + ஒய் என்னது? 50 + இந்த இருக்கு இல்லையா, 50 + ஒய்னால √3x தானே? √3x. √3x. 50 + ஒய்க்கு போது என்ன பண்ணலாம்? இந்த இருக்கு இல்லையா, 50 + ஒய்க்கு போது √3xன்னு போட்டேன். அந்த √3 இன்டு எக்ஸ் என்னது? 50√3. 50√3. இதா ஹைட் ஆஃப் த டவர் இஸ் 50 + ஒய். அதை எழுதிட்டு 50 + ஒய், ஒய் + 50 எல்லாம் ஒன்று தான். ஒய் + 50 √3xன்னு எழுதிட்டேன். இதுக்கு இதை எழுதிட்டேன். √3x. √3xக்கு √3 அப்படி போட்டு எக்ஸ் இந்த கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். 50√3. அப்போ √3 என்ன ஆயிரும்? 3 ஆயிரும். அப்போ 50 × 3 என்ன வரும்? 150 மீட்டர். ஹைட் ஆஃப் த டவர் 150 மீட்டர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் முடிஞ்சு. அப்போ இதில் இன்னொரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்காங்க? இந்த நார்ம்ஸ் கண்டிஷன் மினிமம் ஹைட் வந்து 120 இருக்கணும். இது 150 இருக்குது, எக்ஸ்ட்ராவே இருக்குது, அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? இஃப் த ஹைட் ஆஃப் த அபவ் மென்ஷன்டு த செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ரேடியேஷன் நார்ம்ஸை ஓகே பண்ணுதா? எஸ். எஸ். என்ன சொல்லணும்? த அபவ் மென்ஷன்டு செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். எஸ். இது ஓகே பண்ணதில்ல. 120 இருக்கணும், 130, 140 எல்லாமே இருக்கலாம். இது ஓகே பண்ணிடுச்சு. ஏன்னா 150 இருக்கு இல்லையா? எஸ். இந்த அபவ் அது எழுதிடணும். மென்ஷன் செல்ஃபோன் டவர் meets the radiation norms. இந்த நாம்ஸை ஓகே பண்ணுதா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்ன்னு போட்டாலே போதும். இல்லை த அபவ் மென்ஷன்டு செல்ஃபோன் டவர் மீட்ஸ் த ரேடியேஷன் நார்ம்ஸ். ரேடியேஷன் நார்ம்ஸை ஓகே பண்ணுது அப்படின்னு ஒரு எழுதி. ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். 5th question. The angle of elevation and the depression of the top and bottom of the lamp post from the top of
the house apartment is 60 degree and 30 degree. Height of the building is apartment is 66 is given. Find the height of the lamp and the distance between the height of the lamp and the height of the apartment. And the third question, what is the distance between the lamp and the apartment? சரிங்களா, 66 மீட்டர் ஹைட்டு அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து டாப்பில் இருந்துக்கிட்டு இங்கே ஒரு லேம்ப் போஸ்ட் இருக்குது, மின் கம்பம் இருக்குது. அந்த லேம்ப் போஸ்டினுடைய டாப் இது, லேம்ப் போஸ்டினுடைய பாட்டம் இது. லேம்ப் போஸ்டினுடைய டாப்பு, லேம்ப் போஸ்டினுடைய பாட்டம். இந்த டாப் ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து 66. த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த angle of elevation and depression of the top and bottom of the lamp post from the top of the apartment. சரிங்களா, இப்போ அப்பார்ட்மெண்ட்டுடைய டாப்பில் இருந்துக்கிட்டு angle of elevation of the top of the lamp, angle of elevation of the top of the lamp is 60 degree. அப்போ இது நார்மல் வியூ. மேலே இருந்துக்கிட்டு அப்பார்ட்மெண்ட்டுடைய டாப்பில் இருந்துக்கிட்டு லேம்போட டாப்பை பார்க்குறதுக்கு angle of elevation 60. அதே டாப்பில் இருந்துக்கிட்டு லேம்போட பாட்டத்தை பார்க்குறது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் இஸ் 30. ரெண்டுமே அப்பார்ட்மெண்ட் டாப்பில் இருந்து மேலே லேம்போட டாப்புக்கு எலிவேஷன் 60. அதே லேம்போட பாட்டத்தை பார்க்குறதுக்கு டிப்ரெஷன் இஸ் 30. ஹைட் ஆஃப் த பில்டிங் வந்து அப்பார்ட்மெண்ட் வந்து 66. கொஸ்டின், வாட் இஸ் த ஹைட் ஆஃப் த லேம்ப்? இந்த லேம்போட ஹைட் என்ன? இது 66னா இது 66 எழுதியிருக்கலாம். இப்போ இது மட்டும் நமக்கு இந்த இது வரைக்கும் 66 முடிஞ்சு. அப்போ இதை ஒய்ன்னு வச்சுங்க. அப்போ ஹைட் ஆஃப் த லேம்ப்னா ஒய் ப்ளஸ் 66ன்னு சொல்லணும். இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு டிஸ்டன்ஸ் தெரியாது, அது ஒரு கேள்வி. அப்பார்ட்மெண்ட்டுக்கும் லேம்புக்கு இடையில டிஸ்டன்ஸ்னால் நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சா போதும். எக்ஸ்ன்னு வச்சுங்க, அதை கண்டுபிடிக்கணும். அப்போ இது எக்ஸ்னா இது எக்ஸ். சரிங்களா, இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று என்ன வச்சுக்கலாம், ஏ, இது பி, இதை சின்னு வச்சுங்க. சரிங்களா, அப்போ இது ஏ, இது பி, இது ஏபிசின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் எலிவேஷன் டாப்லேருந்து டாப்பை பார்க்குறதுக்கு எலிவேஷன் 60, ஆப்போசிட் ஒய், அட்ஜஸ்டன்ட் எக்ஸ். அப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசி தீட்டா என்னது 60, ஆப்போசிட் என்னது ஒய், அட்ஜஸ்டன்ட் என்னது எக்ஸ். தீட்டா ஆப்போசிட் அட்ஜஸ்டன்ட். அப்போ tan தீட்டா ஈக்குவல் என்ன ஃபார்முலா, ஆப்போசிட் பை அட்ஜஸ்டன்ட். அப்போ tan தீட்டாக்கு என்ன வரும் 60 டிகிரி, ஆப்போசிட் ஒய், அட்ஜசன்ட்டு எக்ஸு. அப்போ என்னது tan 60 வந்து √3 ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். √3 ஒய் பை எக்ஸ். அப்போ ஒய் மட்டும் வரணும், கிராஸ் பண்ணிங்க. அப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, √3 இன்ட்டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு √3 எக்ஸ். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, இன் ட்ரையாங்கிள் ஏபிசி முடிஞ்சு. அப்போ இதை என்ன வச்சுக்கலாம், டி, இதை ஈன்னு வச்சுங்க. அப்போ ஏபிசிடின்னு வந்துச்சு. அப்போ இது 60 டிகிரின்னா, சரிங்களா, அப்போ இது என்ன தான் 60 டிகிரி, இது 30 டிகிரினா இதுவும் 30 டிகிரி. ஏன்னா டிப்ரெஷன் எலிவேஷன் இங்கே பார்க்குறதுக்கு டிப்ரெஷன் 30 கொடுத்துருந்தா, அப்போ எலிவேஷன் 30 வச்சுக்கோங்க. இல்லை இதுலேயே போட்டாலும் அதே ஆன்சர் தான் வரப்போகுது. சரிங்களா, அப்போ இது 30 டிப்ரெஷன், அப்போ எலிவேஷன் 30. அப்போ இந்த ட்ரையாங்கிள் என்ன ட்ரையாங்கிள் எடுக்க போகிறோம், ஏடிஇ. ஏடிங்கிற இல்லை தீட்டா அளவு 30, ஆப்போசிட் அளவு 66, அட்ஜசன்ட்டு எக்ஸு. அப்போ tan ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் 30 டிகிரிஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் 66 அட்ஜசன்ட் எக்ஸு. tan 30 எவ்வளவு 1/√3 ஈக்குவல் டு 66 பை எக்ஸ். இதை கிராஸ் பண்ணிடுங்க, இதை அங்கே கிராஸ் பண்ணு. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் ஈக்குவல் டு 66 இன்ட்டு √3ன்னு வரும். எக்ஸ் ஈக்குவல் டு 66 √3ன்னு வரும். சரிங்களா, இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பாருங்கள். அதான் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னென்ன கேள்வி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஹைட் ஆஃப் த லேம்ப். சரிங்களா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட். ஹைட் ஆஃப் த லேம்ப், ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட்னா இதானே லேம்ப்பு. அப்போ 66 + ஒய், 66 + ஒய் அதான் கால்குலேட் பண்ணணும். 66 அப்படி எழுதிங்க. ஒய்க்கு என்ன எழுதுவீங்க, ஒய் தான் இந்த பார்த்து வச்சுருக்கோம்ல, √3 இன்ட்டு எக்ஸ். இன்னும் முடியலை, 66 + √3 இன்ட்டு
எக்ஸுக்கு பொதுவாக இந்த ஒன்று பார்த்துருக்கோம்ல, எக்ஸுக்கு என்ன பார்த்துருக்கோம், 66√3 66√3. அப்போ அது √3 என்ன ஆகும், 3 ஆயிரும். அப்போ 66 ப்ளஸ் 66 இன்ட்டு 3, இந்த 2 சேர்த்து 66 இன்ட்டு 3. அப்போ 66 இன்ட்டு 3 எவ்வளவு, 66 3 எவ்வளோ பண்ண 198 வருமா, எனக்கு பெருக்கி பாருங்கள். 66 ப்ளஸ் 6 1 18 8, மிச்சம் 18 1 19, 198. அப்போ 2 கூட்டினா வரும் 264 மீட்டர். புரியுதுங்களா? அப்போ 66 ப்ளஸ் ஒய் போட்டேன், ஒய்க்கு பொதுவாக √3x போட்டிருக்கேன். இந்த எக்ஸுக்கு என்ன போடுறேன்னா 66√3 போட்டேன். அப்போ 66 இன்ட்டு 3, அப்போ 66 3ஆல் பெருக்கி வச்சுக்கிட்டு 66 ஆட் பண்ண அது முடிஞ்சு. ஹைட் ஆஃப் த லேம்ப். செகண்டு, distance between lamp and apartment. Distance between lamp, post and apartment. ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். எக்ஸ் என்ன பார்த்து வச்சுருக்கோம், இந்த இருக்கு இல்லையா, 66√3. ரெண்டு கடையில் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, எக்ஸு. அப்போ எக்ஸ்ன்னா நம்ம தான் பார்த்து வச்சுட்டோம், 66 இன்ட்டு √3. இதை கூட சிம்பிளை பண்ணால் என்ன வரும், 66 இன்ட்டு 1.732 √3க்கு பதிலாக இதை பெருக்குன்னா என்ன வரும், சாதாரண பிரிக்க வேண்டியது, பிரிக்கிட்டு புள்ளி வச்ச வேண்டியது. அப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட் வந்து எக்ஸு. எக்ஸ் வந்து என்னதுக்கு 1.73 பெருக்குன்னா என்ன வரும், 114.31 மீட்டர். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்டு போஸ்ட். சரிங்களா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட், இது தேர்ட் சப்டிஷன். ஓகேவா? டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்ட் போஸ்ட்டுங்கிறது தேர்ட் சப்டிஷன். செகண்ட் ஒன்று நான் மாற்றி பண்ணிட்டேன். செகண்ட் சப்டிஷன் ஒன்றுன்னா, செகண்ட் சப்டிஷன் வந்து த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்ப் அண்ட் அப்பார்ட்மெண்ட். இந்த டிஃபரன்ஸ் ஹைட், ரெண்டு கடையில் டிஃபரன்ஸ் என்ன, ஹைட் டிஃபரன்ஸ் என்ன. அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் the lamp and apartment, height of the lamp and apartment. ரெண்டு கடையில் உள்ள டிஃபரன்ஸ் என்ன, ஹைட்டு டிஃபரன்ஸ் என்ன. ஹைட்டு டிஃபரன்ஸ்னால் எது பெருசு, ஹைட் வந்து பெருசானது. ஹைட் ஆஃப் த லேம்ப் இதுதான் பெருசு, 264. ஹைட் ஆஃப் த லேம்ப் வந்து 264, அப்பார்ட்மெண்ட் வந்து 66 தான். சரிங்களா? அப்போ ஹைட் டிஃப்ரென்ஸு, அதாவது ஹைட் ஆஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைட் ஆஃப் த லேம்பு அடுத்து அப்பார்ட்மெண்ட். எது பெருசான ஹைட், பெரிய ஹைட்னா இது லேம்பு தான் பெருசு, அப்பார்ட்மெண்ட் பெருசு. லேம்பு ரெண்டு டிஃப்ரென்ஸ்னால் எதனாலும் பெருசு, பெரிய நம்பர்லேருந்து சின்ன கல்ப்பு கிடைக்கணும், அவ்வளோதான். லேம்போட ஹைட் எவ்வளவு, லேம்போட ஹைட் வந்து இந்த முதல்ல பார்த்துருக்கோம்ல 264. அடுத்து அப்பார்ட்மெண்ட் ஹைட் என்ன வந்திருக்கு, அப்பார்ட்மெண்ட்டுடைய ஹைட் வந்து 66ன்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, 66. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ண என்ன வரும், 198 மீட்டர். 198 மீட்டர். அப்போ இது ஃபஸ்ட்டு ஹைட் ஆஃப் த லேம்பு, ஒய் ப்ளஸ் 66 ப்ளஸ் ஒய் போட்டுட்டேன், முடிஞ்சு. செகண்ட் சப்டிவிஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஹைட்டு கடையில் உள்ள வித்தியாசம் அளவு. அப்போ ரெண்டு ஹைட்டுக்குள்ள வித்தியாசம் வந்து என்னென்னா, ஹைட் ஆஃப் த லேம்பு வந்து 264, ஹைட் ஆஃப் த அப்பார்ட்மெண்ட் 66 அவங்க கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்கு கழிச்சிட்டோம்னா அதான் என்னது டிஃப்ரென்ஸு. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லேம்ப் அண்டு அப்பார்ட்மெண்ட் என்னன்னு கேட்டால், ரெண்டு கடையில் உள்ள டிஸ்டன்ஸு எக்ஸுன்னு தான் வச்சுருக்கோம். அப்போ எக்ஸுங்கிறது 66√3, 66 1.7 போட்டால் 114.31ங்கிறத டிஸ்டன்ஸ் பிட்வீன் அப்பார்ட்மெண்ட் அண்டு லேண்ட். ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 6th ப்ராப்ளம். ஒரு டயக்ராம் வேறு கொடுத்துருக்காங்க. 3 villages ABC are seen each other using the telescope across a valley. The horizontal distance between A and B is 8. The horizontal distance between B and C is 12. The angle of depression of B from A is 20. The angle of elevation of C from B is 30. Calculate the vertical distance between vertical height between A and B, and second the vertical height between B and C. tan 20 is equal to 0.3640 கொடுத்துருக்கு. √3 வேல்யூ 1.73 கொடுத்துருக்கு. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த டயக்ராம் உள்ளதை நான் இப்படி போட்டிருக்கேன். ஏபிசிங்கிற பிளேஸை மட்டும் எடுத்து எழுதியிருக்கிறேன். சரிங்களா? அப்போ ஏ இங்கே இருக்குது, ஏன்னா ஏலேருந்து டிப்ரெஷன் கொடுத்ததுனால ஏ தான் ஹைட்டில் இருக்கணும். சரிங்களா?
the angle of depression from A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. angle of depression from A to B is 20ன்னு கொடுத்துருக்கனால இதை ஹைட்டில் போட்டுக்கணும். ஏன்னா டிப்ரெஷன்னா மேலேருந்து கீழே பார்க்குறது தான் டிப்ரெஷன். அப்போ அதனால் A வந்து மேலே இருக்கணும், B வந்து கீழே இருக்கணும். அடுத்து பியிலேருந்து எலிவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கனால பிங்கிறது கீழே இருக்கணும், சிங்கிறது மேலே இருக்கணும். சரிங்களா? அப்போ இந்த படமும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நான் இப்படி போட்டிருக்கேன். இது ஒரு கிராமம். வேலையில் ஒரே ஒரே இதில் இருக்காது, மேலே மலைகளையில் இருக்கனால அது மேலே இருக்கும் கிராமம். அப்போ இதில் ஏங்கிற பிளேஸ் இது, பிங்கிற பிளேஸ் இது, சிங்கிற பிளேஸ். என்ன கேட்டிருக்காங்கன்னா அது அப்படி ஹரிசாண்டலாக ஒரு லைனை போடுங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா நேராக ஒரு ஹைட்டாக ஒரு லைனை போட்டு விட்ருங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏபிசிஆர் the 3 villages. Okay, ABC are 3 villages. The horizontal distance between A and B. A-க்கும் B-க்கும் இடையில உள்ள இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B-னா இங்கே பார்க்கக்கூடாது. இது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 8 கிலோமீட்டர். அடுத்து இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் P and C. P-க்கும் C-க்கும் இடையில உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ், இது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இது 12K. சரிங்களா? இப்போ இது ஏன்னு வச்சுக்கிட்டா இது ஏ டேஷ்னு கூட வச்சுங்க, இதை பின்னு வச்சுக்கிட்டா சின்னா சி டேஷ்னு கூட வச்சுங்க இந்த பாயிண்ட்டை. அப்போ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி இஸ், இதான் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ், இஸ் வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ். ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் ஏ அண்ட் பி இஸ் 8. பிக்கும் சிக்கு இடையில ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் 12. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அந்த ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் பி, பியோட இறக்க கோணம் டிப்ரெஷன். அப்போ இது நார்மல் வியூ இப்படி இருக்குது, மேலே இருக்கணும். டிப்ரெஷன் ஆஃப் இஸ் 20 டிகிரி from A. angle of depression of B, B-யோட depression angle is 20. சரிங்களா? angle of depression of B from A, ஏலேருந்து பியை பார்க்குற இறக்க கோணம் 20. அடுத்து அதே என்ன கொடுத்துருக்காங்க, இந்த angle of elevation of C from B, பியிலேருந்து சியை பார்க்கக்கூடிய எலிவேஷன் ஆங்கிள், இது எலிவேஷன் ஆங்கிள். எலிவேஷன் ஆங்கிள் எவ்வளோ கொடுத்துருக்கு, ஏற்ற கோணம், இங்கே தலையை தூக்கி பார்க்கணும். அப்போ எலிவேஷன் ஆங்கிள் இஸ் 30 தான் கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஹைட் என்ன, வெர்டிக்கல் ஹைட்டு. அடுத்து வெர்டிக்கல் ஹைட் என்னன்னு கேட்குது, இதுதான் கேள்வி. சரிங்களா? அப்போ இது டிப்ரெஷன் 20ன்னா அப்போ எலிவேஷனும் 20 தானே, எலிவேஷன் 20. இது நார்மல், இது நார்மல் வியூ, இது ரெண்டும் பேரலல் டிரான்சிஸ்டர்னால் இது என்ன ஆங்கிள் இருக்குமோ அதே தான் இங்கே இருக்கும். அப்போ இந்த ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு, இங்கே ஒரு ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. in triangle A dash B, தீட்டா எவ்வளவு 20. இது தெரியாதனால இது எக்ஸ்ன்னு வச்சுங்க, இதை ஒய்ன்னு வச்சுங்க. இது தெரியாது இல்லையா எக்ஸு, இந்த இது வந்து ஒய். அதான் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ஒய் கண்டுபிடிக்கணும். தீட்டா ஈக்குவல் டு 20 இன் ஏ டேஷ் பியில் ஆப்போசிட்டு எக்ஸு, அட்ஜசன்ட்டு 8. அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட்டு பை அட்ஜசன்ட். அப்போ tan ஆஃப் தீட்டானா 20 டிகிரி, ஆப்போசிட் எக்ஸு, அட்ஜசன்ட் எக்ஸ் 8. அப்போ tan 20 கிவன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, tan 20 0.3640. அப்போ இதுக்கு நேராக என்ன பண்ணலாம், 0.3640 ஈக்குவல் டு எக்ஸ் பை 8. சரிங்களா? அப்போ இது கிராஸ் பண்ணி விட்டால் என்ன வரும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 0.3640. இது மல்டிப்ளை பண்ணால் 2.912 மீட்டர் எக்ஸ் கிடச்சிருச்சு. இந்த ஒரு 4, இந்த எக்ஸுங்கிறது வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் ஏ அண்ட் பி. தேர்ஃபோர் the vertical height between x தானே கண்டுபிடிக்கணும், vertical height of a and b னா இதான். therefore the vertical height between a and b is எவ்வளவு 2.912 மீட்டர். இது ஒரு கொஸ்டின், இந்த ஒரு ட்ரையாங்கிளே ஒரு கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சு வச்சு 2.912 மீட்டர். அடுத்து இந்த ட்ரையாங்கிள் எடுத்துங்க. இன் ட்ரையாங்கிள் பிசிசி டேஷ், பிசிசி டேஷ் இதில் தீட்டா எவ்வளவு, தீட்டா ஈக்குவல் டு 30. ஆப்போசிட் ஒன்றது ஒய், அட்ஜசன்ட்டு 12. அதே மாதிரி tan theta ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan 30 ஆப்போசிட்டு ஒய் பை 12. tan 30 எவ்வளவு 1/√3 ஈக்குவல் டு ஒய் பை 12. சரிங்களா? tan 30 1/√3 ஒய் பை 12.
இதை கிராஸ் பண்ணுங்க. அப்போ 12/√3 = ஒய்ன்னு கிடைக்குமா? சரிங்களா? அப்போ மேலேங்கிலி √3 எல்லாம் ஒய் = 12/√3ன்னு எழுதிக்கலாம். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இதை என்ன செய்கிறேன்னா √3 மேலேயும் கீழேயும் பெருக்குங்க. ஏன்னா அது 3 ஆகிறதுக்காக. அப்போ 12 × √3/3 இந்த அடிச்சிட்டா 4. அப்போ என்ன வந்திருக்கு? 4√3. அப்போ ஒய் = 4√3ன்னு கிடச்சிருக்கு. அப்போ 4 × √3 தான் கொடுத்துருக்காங்களே 1.732. அப்போ என்ன வரும்? 4 × √3ன்னு என்ன வரும்? 6.2 பெருக்குனா 6.928 மீட்டர். ஒய் = அப்போ அது ஒய் = கிடச்சிருச்சு. ஒய் = கிடச்சிருச்சு. எக்ஸ் = கிடச்சிருச்சு. ஒய்ங்கிறது எக்ஸுங்கிறது வெர்டிக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர். செகண்ட் ஆன்சர் வந்து இது. செகண்டுக்கு ஆன்சர் வந்து என்னது? வெர்டிக்கல் ஹைட் ஆஃப் த பாயிண்ட் பி இன்டு சி இஸ் என்னது? 6.928. therefore vertical distance between B and C is 6.928 meter. 6.928 meter. இது வெர்டிக்கல் ஹைட்டு ஒய். டைரெக்டாகவே கிடச்சிருச்சு. எதையும் சப்ஸ்டியூட் பண்ணாமலே 6.928 மீட்டர். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். எக்ஸசைஸ் 11.5ல் 5th question. Integrate the following function with respect to x. Integral cos 2x minus cos 2 alpha divided by cos x minus cos alpha into dx.